யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம். தகன பலி பீடத்தையும் சீத்தி மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சதுர வடிவும் 3 முழ உயரமுமானது. அதன் 4 மூலைகளிலும் அதனோடு ஏகமாய் இருக்கிற அதன் 4 கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கல தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல பனிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்கினான். அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான். வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கல சல்லடையின் 4 மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு 4 வளையங்களை வார்ப்பித்து அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடி பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான். பலிபீடத்தை உள்வெளி விட்டு பலகைகளினால் செய்தான். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தற்படங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான். தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்கு திரைகளை செய்தான். அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வடபக்கத்து தொங்கு திரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. மேற்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், அவைகளின் தூண்கள் 10, அவைகளின் பாதங்கள் 10, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. சூரியன் உதைக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், ஒருபுறத்து தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. பிரகார வாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. சுற்று பிரகாரத்து தொங்கு திரைகள் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது. தூண்களின் பாதங்கள் வெண்கலம், தூண்களின் கொக்கிகளும் தூண்களும் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி. பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளி பூண்கள் போடப்பட்டவைகளுமாயிருந்தது. பிரகார வாசலின் தொங்கு திரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாயிருந்தது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் 5 முழம். அவைகளின் தூண்கள் 4, அவைகளின் வெண்கல பாதங்கள் 4, அவைகளின் கொக்கிகள் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் தூண்களும் வெள்ளி. வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலம். மோசேயின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருள்களின் தொகை இதுவே. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். அவனோடே கூட தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய ஆகோலியா சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயிருந்தான். பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 29 தாலந்தும் 730 சேக்கல் நிறையுமாயிருந்தது. சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாயிருந்தது. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,3550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கல் ஆகிய பெக்காய் என்னும் விழுக்காடு சேர்ந்தது. அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்துக்கு 1 தாலந்து விழுக்காடு 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. அந்த 1775 சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான். காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது 70 தாலந்தும் 2400 சேக்கல் நிறையுமாயிருந்தது. அதனாலே ஆசரிப்பு கூடார வாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் பலிபீடத்தின் சகல பனி முட்டுகளையும் சுற்று பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்று பிரகாரத்தின் சகல முளைகளையும் பண்ணினான் என்பதே. ஆமென்.